ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெக்னோ போட். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய Pixellab அப்ளிகேஷனில் ஃபாண்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பார் கிளிக் பண்ணிவிட்டு dafont.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த ஃபாண்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூலாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் இங்கே இருக்கும். ஸோ அது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் டூ அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ பிட்மேட்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ பிட்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம Pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் Pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சில ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சர்ச்சுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா T+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய ஃபாண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிட்மேட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் அதில் நிறைய ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு உள்ள 2 ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு மை ஃபாண்ட்ஸில் இந்த ஃபாண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் Pixellab அப்ளிகேஷனில் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். നിന്നിലായി വളർന്നു നീ പടർന്നു നീ